வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். கருவேப்பிலையில் நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் மிதக்கக்கூடிய கருவேப்பிலையை நம்ம தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட மென்று விழுங்கி சாப்பிட்றணும். இப்படி சாப்பிடக்கூடிய கருவேப்பிலை நமக்கு பல வியாதிகளை தீர்க்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? உண்மைதான் மக்களே. ஏன்னா கருவேப்பிலை உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடியது, பசியை தூண்டக்கூடிய சக்தியையும் கொண்டிருக்கு. பலவிதமான நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கக்கூடிய தன்மையும் கருவேப்பிலை தான் நமக்கு கொடுக்குது. எனவே கருவேப்பிலை இருந்திருக்கக்கூடிய என்னென்ன ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன நோய்கள் நமக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுகிறது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கருவேப்பிலை நமக்கு இருக்கக்கூடிய பித்தத்தை தணித்து உடல் சூட்டை வந்து கியூர் பண்ணிடும். அதோடு கருவேப்பிலை கீரை மனதுக்கு உற்சாகத்தையும் கொடுக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாத்தையுமே நமக்கு கருவேப்பிலை ரிலீவ் பண்ணிடும். குமட்டல் சீதபேதியால் உண்டாக்கி இருக்கக்கூடிய வயிற்று உளைச்சல், நாள்பட்ட காய்ச்சல், இது எல்லாத்தையுமே கருவேப்பிலை நமக்கு குணப்படுத்தும். அதனால் வாந்தி இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கக்கூடியவங்கெல்லாம் கருவேப்பிலை சாப்பிடும்போது நலம் பெறலாம். சீதபேதி எல்லாம் கியூர் ஆகிடும். நாள்பட்ட ஜுரம் காய்ச்சல்லாம் இருக்குது அப்படின்னா கருவேப்பிலை கீரை எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறுவதற்கு அது உதவிகரமாக இருக்கும். பித்த மிகுதியால் உண்டாகக்கூடிய பைத்தியத்தை கூட குணப்படுத்துறதுக்கு கருவேப்பிலை வந்து ஆயுர்வேத மருத்துவத்தில் உதவிகரமாக தான் இருக்குது. வாந்தி எடுக்கக்கூடிய பிரச்சனை, நாக்கு ருசியற்ற மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை, வயிற்று ஓட்டம், சாப்பிட்ட உடனே மலம் கழிக்கக்கூடிய ஒரு உணர்வு, பசியற்ற நிலை அதாவது பசியின்மை, சளி, இது எல்லாத்தையுமே கருவேப்பிலை நமக்கு குணப்படுத்தும். ஸோ இந்த ஒவ்வொரு பிரச்சனையுமே நமக்கு மிக விரைவிலே தீர்வு பெறுவதற்கு கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கும். கூடுதலாக நம்மளுடைய கண்கள் வந்து ஒளி பெறுவதற்கும், முடி நரைக்காமல் இருக்கிறதுக்கும், நம்மளுடைய உடம்பு வந்து மிக மிகவும் ஆரோக்கியமாக எழில் பெற்று விளங்குவதற்கும் கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கும். கருவேப்பிலையை நீங்கள் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ கருவேப்பிலை சாறு வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்களை வந்து பலப்படுத்தும். மிக கரெக்டான அளவில் ரத்த வெள்ளை அணுக்களை நம்மளுடைய ரத்தத்தில் பராமரிக்கிறதுக்கு கருவேப்பிலை ஜூஸாக எடுத்துக்கொள்ளலாம். பத்திய உணவு முறை சாப்பிடுபவர்கள்லாம் கருவேப்பிலையை துவையலாக சேர்த்துக்கொள்வது நல்லது. இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்பட்டு பலவிதமான நோய்கள் நமக்கு குணப்படுத்தப்படும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பலவிதமான நோய்களை, பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். கண் ஒளி வந்து எப்போதுமே குன்றாமல் இருக்கிறதுக்கு, அதாவது கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும், நரை திரை இல்லாமல் என்றும் இளமை பொலிவோடு வாழ்வதற்கும் கருவேப்பிலை அருமருந்தாக உதவிகரமாக இருக்கு. அரோசிகம் அப்படின்றது ஒரு நோய்ங்க மக்களே. இந்த நோய்களை தீர்க்கக்கூடியது கருவேப்பிலை தான். அரோசிகம் நமக்கு இருக்கு அப்படின்னா எந்த ஒரு உணவை வந்து நம்ம சாப்பிட்டாலும் அது மண்ணு போல ருசி அறிய முடியாமல் இருக்கும். அதுதான் அரோசிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் நம்மளுடைய நாக்கில் ருசி அறியக்கூடிய உணர்ச்சி இலைகள் மரத்து போயிடும். இதை சரி பண்ணுறதுக்கு கருவேப்பிலை துவையல் வந்து நமக்கு நல்லா பயன்படும். இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்து அதை சுத்தம் பார்த்து அம்மியில் வச்சு தேவையான அளவு இஞ்சி, சீரகம், புளி, பச்சை மிளகாய், உப்பு, இது எல்லாத்தையுமே வச்சு மைய துவையல் மாதிரி அரைச்சி அதை நம்ம சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நாக்கில் ருசி அறியக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். அந்த சுவை மொட்டுக்கள் வந்து இருக்குங்க இல்லையா, அது வந்து நமக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அரோசிகம் நோய் வந்து நமக்கு குணப்படுத்தப்பட்டுரும் விரைவிலே. அதுக்கு கருவேப்பிலை தான் உதவிகரமாக இருக்கும். கருவேப்பிலையை நல்லா அரைச்சி அதோட முட்டையினுடைய வெள்ளை கருவை சேர்த்து தலைக்கு தேய்த்து குளித்து வரும்போது முடி நமக்கு நன்றாக வளர ஆரம்பிக்கும். குறிப்பாக நீங்கள் சுத்தமாக ஆய்ந்து எடுத்த கருவேப்பிலையை அம்மியில் மைய போல் அரைச்சி அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தினுடைய ஜூஸை விட்டு கலக்கி தினசரி காலையிலும் மாலையிலும் சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட கொடுத்து வந்தபோது வந்து வச்சிங்களேன், அடிக்கடி இந்த துவையில் நீங்கள் சாதத்தோடு ருசித்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா எந்த நோயுமே உங்களுக்கு வந்து வராது. உடல் வந்து உறுதி பெறும். பைத்தியம் தெளிய, புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருப்பவர்களினுடைய புத்தியை வந்து ஒரு நிலையில் நிறுத்தி அவர்களுடைய புத்திக்கு வந்து தெளிவை உண்டாக்குவதற்கெல்லாம் கருவேப்பிலை ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து மேம்படும். எதையும் ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்டராக இருக்கலாம். அதனால் படிக்கக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே கருவேப்பிலை கொடுக்க வேண்டியது நல்லது. அப்போது தான் ஞாபக மறதியெல்லாம் இல்லாமல் சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். ஸோ இந்தளவுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் கருவேப்பிலை நிறைந்திருக்கு அப்படின்றதுக்காக தொடர்ந்து நீங்கள் கருவேப்பிலையை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அளவோடு தான் நீங்கள் கருவேப்பிலையை சாப்பிடணும். நீங்கள் சாப்பிடக்கூடிய தினமும் உணவுகளோட கருவேப்பிலை வந்து சேர்த்துக்க பாருங்கள். வாரத்தில் ஒரு தடவையாவது கருவேப்பிலை சட்னி மாதிரி வச்சு சாப்பிட ஆரம்பிங்க. இது உங்களுக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கும். நம்மள பல பேர்த்தையும் போயிட்டு கருவேப்பிலையோட ஏதாவது ஒரு மருத்துவ நன்மைகளை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் கருவேப்பிலை அங்கே கருவேப்பிலை சாப்பிட்டா முடி கருகரு
வேர் வென்று அடர்த்தியாக வளரும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நன்மைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதோடு சேர்த்து நிறைய மருத்துவ நன்மைகளை கருவேப்பிலை நமக்கு கொடுக்கறதால இனியும் கருவேப்பிலையை சாப்பாட்டிலேருந்து தூக்கி போட்டுறாதீங்க. அது நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடோட மென்று சாப்பிட்டு ஆரோக்கியம் பெற்று நலமோடு வாழ்வதற்கான வாய்ப்புகளை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.